இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கவின்ஸை குடிக்க போகிறேனா இல்லையா, கீழே ஊற்ற போகிறேனான்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் பாருங்கள். பால் கறக்கிற மாதிரி கறக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அப்கமிங்கில் இது உங்களுக்கு கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்க்கலாமா? வாங்க, ஒரு பால் கறக்கிற மாதிரி கவின்ஸை கறப்போம். கறந்தாச்சா பார்க்கவே திக்காக எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, தயிர் மாதிரி இருக்குது, பால் மாதிரி கூட இல்லை. இதுதான் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக். இந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் கவர்க்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது, வேறு என்ன தான் இருக்குது? இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க மிஸ்ட்ரி மர்மங்கள் உள்ளே இருக்கா இல்லையா, கருப்பாக எதாவது இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் வெள்ளையாக தான் வந்திருக்கு, கருப்பாக எதுவும் வரல. ஸோ உள்ளே கருப்பாக இருக்கா இல்லை மஞ்சளாக இருக்கான்றத நம்ம மிஸ்ட்ரியை பண்ணி பார்ப்போம். அரை நல்லா அறுத்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கத்திக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பேலன்ஸ் இருக்குத்தே கொஞ்சம் கொட்டுவோமா? கொட்டுவோம், நல்லா கொட்டுவோம். என் தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நிமிஷத்தில், ஏன்னா அவள் தான் வீடியோ எடுக்கிறான். ஃபுல்லாக கொட்டியாச்சுங்க ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கை. உள்ளே பார்ப்போமா? பார்த்தா உள்ள அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோன்னு நினச்சிங்களா? எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நானே வலிச்சு எடுத்துட்டேன். க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது தூக்கி போட வேண்டிய நேரம். எதை தூக்கி போட வேண்டிய நேரம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபுல்லாக ஊற்றிட்ட பிறகு அதில் மறுபடியும் ஒரு செக்கிங்கை போட்டு செக்கிங்கை பார்த்துட்டு லைட்டாக அதை அப்படியே ஸ்லிப்பாக அப்படியே ஒரு லிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை தான் தூக்கி போட போகிறேன். பாக்ஸை தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக அந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கை சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு ஸ்லிப்பு குடிக்கலாம், நம்பி வாங்கலாம். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இப்போ நான் குடித்த இந்த கவின்ஸ் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. அதுக்குன்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தமாக இருக்கான்ட்டு நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ கொடுக்குறவங்க இனிமேல் பார்த்து கொடுத்தா தான். சூப்பர் மார்க்கெட்ஸ் உணவு உள்ளே நோண்டி பார்த்துலாம் வாங்க முடியாது. அதனால் கொடுக்குறவங்க கரெக்டாக கொடுத்தா எல்லாரோடமும் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும்.